ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரளா டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது நேந்திரம்பழம்ன்ட்டு ஏத்தம்பழத்தில் ஒரு பஜ்ஜி. அதை கேரளாவில் வந்து பழம்பொரின்னு சொல்லிட்டு நாஸ்டாவும் சாப்பிடலாம், நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் டிஃபனாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்ல கனிஞ்ச பழம் 2 பழம் எடுத்திருக்கேன். ஒரு பழம் ரொம்ப கனிஞ்சிடுச்சு, அதையும் சேர்த்து 2 பழமாக போடுறேன். இதை வந்து நம்ம நீல வாக்கில் ஃபுல்லாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி 2 கார்னரையும் எடுத்துட்டு ஸ்ட்ரைட் பீஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தோல் நல்லா லைட்டாக உரித்து எடுத்துட்டு சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஏத்தம்பழம் கொடுக்கும்போது நல்லா குண்டாகுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பழம்பொரி பண்ணி கொடுங்க பசங்களுக்கு. ஏத்தப்பழம் நேந்திரம்பழம் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி சாப்பிட்லாம். இது ஒரு ஃபேமஸ் சாயாக்கு அல்லது கட்டங்காப்பிக்கு டிஷ்ஷு வந்து கேரளாவில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம ஃபுல் நீளமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது ரவுண்டாக கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் குட்டி குட்டியாக அப்படின்னா அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2 நேந்திரம்பழத்தையும் நல்லா அழகாக தோல் எடுத்துட்டு கட் பண்ணி கார்னர் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணலாம், பேட்டர். அதுக்கு மைதா மாவும் அரிசி மாவும் தேவைப்படுது. இப்போ நம்ம இந்த 2 பழம் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் 1.5 கப் அளவு மைதா மாவு எடுத்துகிட்டு 1/2 கப்பு மட்டும் நான் ரைஸ் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம், இல்லைனா ஃபுட் கலர் இருந்ததுன்னா ஃபுட் கலர் கூட எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நான் உப்பு எடுத்திருக்கேன். அப்புறமா சீனி வந்துட்டு நம்ம ஜாஸ்தியாகவும் சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் அல்லது 4 ஸ்பூன் கூட நம்ம குட்டி பசங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக தேவைன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல பீட்டர் வச்சோ இல்லது நம்ம கை வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம அதை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட்டிப்படாமல் அழகாக கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா கட்டியாக நம்ம தமிழில் முந்திரி கொத்து அந்த மாதிரி முக்கி போடுற அந்த பஜ்ஜி அந்த பதத்தில் மாவு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் சோடாப்பு வந்து போடாமல் ஒரு பீஸ் போட்டு பார்க்குறேன். அது கொஞ்சம் உப்பி வராது. நமக்கு தேவை இல்லை, உப்பிலாம் எண்ணெய் குடிக்க வேண்டாம் அப்படின்னா நம்ம அந்த சோடாப்பு யூஸ் பண்ணாமல் அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டு, இது நான் சோடாப்பு போடாமல் ஒரு 3 பீஸ் போட்டு காட்டியிருக்கேன். திரும்ப நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா உப்பி அழகாக வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா எண்ணெய் குடித்தா பரவாயில்லைன்னா கொஞ்சம் ஒரு பிஞ்சளவு சோடாப்பு போட்டுக்கலாம். சோடாப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா முக்கி அதை எடுத்து 1 பை 1 நம்ம கரமாக இருக்க சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் அழகாக மாற்றி போட்டு எடுத்து 2-3 டைம் அதில் பரட்டி விட்டுட்டு இப்போ பஜ்ஜி ரெடி ஆகிட்டு. அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ அழகாக இருக்கும். பழம் உள்ள இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தும் கூட. இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.